கோவில் வெளியில வந்ததும் ஏன் இப்படி சத்தம் வருது? எனக்கு பயமா இருக்குமா? விடு, அதெல்லாம் ஒன்னும் ஆகாது பவித்ரா. இங்க எல்லாரும் கூட இருக்கோம்ல, ஏன் பயப்படுற? சாமி நம்ம கூட தான் இருக்கு. என்ன கரெக்ட் தான் அத்தை. ஆனா அண்ணி சொல்ற மாதிரி கோவில் வாசலாவே இருந்தாலும் இங்க இருக்கிறது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இவ்ளோ பேர் கூட இருக்கும்போது நமக்கே இப்படி இருக்குன்னா உள்ள வெண்ணிலா எப்படி தனியா இருக்காளோ, என்ன பண்றாளோ? என்ன அண்ணாமலை, வான்மதி பவித்ரா பேசினதை கேட்டதும் உன் முகமே மாறிடுச்சு. ஏன் வெண்ணிலா தனியா இருக்க மாட்டான்னு நினைக்கிறியா? அவளுக்கு ஒன்னும் ஆகாது. வெண்ணிலா தைரியமான பொண்ணுதான்க்கா. எல்லா சூழ்நிலையும் சமாளிக்கிற பக்குவம் அவளுக்கு இருக்கு. ஆனா என்னன்னு தெரியல, கொஞ்ச நேரமா மனசு படபடன்னு அடிச்சுக்குது. அதுதான் என்னன்னு புரிய மாட்டேங்குது. அவ அம்பாளோட பூஜைக்காக தானே உள்ள இருக்கா. அவளுக்கு அம்பாளே எல்லா விதத்திலும் துணையா இருப்பா. நீ எதை நினைச்சு குழப்பிக்காத. வெண்ணிலாவுக்கு எதுவும் ஆகாது. கோவிலுக்குள்ள வெளிச்சம் குறைஞ்ச மாதிரி தெரியுது. கதவு வழியா இவ்வளவு நேரம் வெளிச்சம் நல்லா தான் வந்தது. இப்போ வெளிச்சமே வரல. ஐயோ, என்னன்னு தெரியலையே. யாரும் வெண்ணிலா நினைச்சு பதட்டப்படாதீங்க. விளக்குல எண்ணெய் தீர்ந்திருக்கும், அதனாலதான் வெளிச்சம் கம்மியா இருக்கு. கொஞ்சம் அமைதியா இருங்க. பிளான் பண்ண மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆளுங்க வேலையை ஆரம்பிச்சுடுவாங்க. வெண்ணிலா, நீ சாமி கும்பிட்டு முடிக்கும் போது அங்க சிலையே இருக்காது. அது மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல உள்ள என்ன நடந்தாலும் அதுக்கு நானே பொறுப்பு இல்ல. ஹே வெண்ணிலா, முடிஞ்சா உயிர் பொழைச்சி பார்க்கலாம். 2 பூஜை மட்டும் நல்லபடியா முடிஞ்சிடுச்சுன்னா நாளைக்கு திருவிழாவை அமோகமா கொண்டாடிடலாம். அப்புறம் ஊருக்கு ஒரு குறையும் வராது. முன்னாடி பூஜையும் நல்லபடியா முடிஞ்சது. இந்த பூஜையும் குறை இல்லாம முடியணும். அது சரி, அப்படி பூஜையில் ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன ஆகும்? என்ன ஆகுமா? ஆத்தா திருவிழாவை ஏத்துக்க மாட்டா. அவ மனசு குளிராது. கோவத்துல இந்த ஊரையே அழிச்சிடுவா. ஐயோ, இந்த திருவிழா நல்லபடியா நடக்கிறது உள்ள இருக்கிற அந்த பொண்ணு பண்ற பூஜையில தான் இருக்கு. அதான் தனியா பூஜை பண்ற அந்த பொண்ணுக்கு நீதான் துணை இருக்கணும். அவ கண்ணை திறக்கிறதுக்குள்ள நாம சிலையை தூக்கணும். ஒருவேளை அவ பார்த்துட்டா அவ கதையை முடிச்சிடலாம். என்னென்ன சொல்றீங்க? இதுவும் நம்ம தலைவர் ஐடியா தான். அவ கொஞ்சம் டேஞ்சர். சரிங்க. எக்காரணத்தை கொண்டும் அவ நம்ம முகத்தை பார்த்துடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் சைலண்டா போய் சிலையை தூக்குவோம். இங்க பாருங்க, ஒருவேளை அவ நம்மளை பார்த்து சத்தம் போட்டான்னா உடனே அவ கதையை முடிச்சிருவோம். சரிங்க. யோசிக்காதீங்க. அண்ணா, கோயிலுக்குள்ள எப்படின்னா கொள்ளலாம். அந்த சாமி ஆக்ரோஷமானவ, ரொம்ப பயங்கரமானவ. யாராவது தப்பு பண்ணா அவங்களை அழிச்சிருவான்னு சொல்றாங்க. ஒரேவேளை அவளை நம்ம கொலை பண்ண போய் நமக்கு ஏதாவது ஆயிட்டா? டேய் முட்டாள், ஊர்ல இருக்கிறவங்களாம் அப்படிதான் ஏதாவது உளருவானுங்க. அது நீ நம்புறியா? எல்லாம் தெரிஞ்ச இந்த ஊர் தலைவர் கோதண்டமே நம்ம பக்கம் தானே இருக்காரு. ஏதாவது பிரச்சனை இருந்தா அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரா? முட்டாள், கண்டதையும் யோசிக்காம முதல்ல சிலையை தூக்குற வழியை பாருங்க. சரிண்ணே. முதல்ல கருவறைக்குள்ள நாங்க 2 பேரும் போறோம். நீ இங்கேயே நில்லு. ஒருவேளை அந்த பொண்ணு பார்த்துட்டான்னு வை, அவளை ஒரே அடி கதையை முடிச்சிரு. நாம சிலையை எடுத்ததும் பின்னால ஒரு வழி இருக்கு, அது வழியா வேகமா நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம். முக்கியமா என்ன நடந்தாலும் யாரும் யாருக்கிட்டையும் மாட்டிடக்கூடாது. புரிஞ்சதா? சரிண்ணே. டேய் நீ வாடா.
கோவிலுக்குள்ள நான் மட்டும்தான் இருக்கணும்னு சொன்னாங்க. ஆனா இங்க வேற யாரும் இருக்கிற மாதிரி இருக்கே. யார் இது? கோவிலுக்குள்ள யார் இருக்கீங்க? கேக்குறேன்ல, சொல்லுங்க. யாரு? யாரா இருந்தாலும் வெளியில வந்துருங்க. வாங்கன்னு சொல்றேன்ல. டேய், அவ கத்திட்டா எப்படியும் ஊர் மக்கள் உள்ளதான் வருவாங்க. பாம்பும் நம்மளை விடுற மாதிரி தெரியல. சீக்கிரம் வா, பின்னாடி வெளியா போயிடலாம். சரி. ஐயோ டேய் பாபு, வாடா வாடா வாடா. என்னங்க கோயிலுக்குள்ள ஏதோ சத்தம் கேக்குது? ஏன்பா உள்ள அந்த பொண்ணு மட்டும்தான் தனியா இருக்கு. ஏதாவது பிரச்சனையா? சித்தி, இந்த கோவிலை பத்தியும் இந்த அம்மனை பத்தியும் நீங்க தானே எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட ஊருக்கு பெரிய விளைவு வந்துரும்னு சொன்னீங்க. நீங்களே இப்படி பதட்டப்பட்டா எப்படி சித்தி? கொஞ்சம் பொறுமையா இருங்க. இல்லம்மா, வெண்ணிலாவுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியணும். அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது. அப்ப ஊருக்கு எதானாலும் பரவாயில்லையா? நல்லா இருக்குமா உங்க நியாயம்? ஊர் நல்லதுக்கு ஊர் நல்லதுக்குன்னு சொல்லிட்டு இப்ப ஊரையே பலி கொடுக்க பாக்குறீங்களா? உங்களுக்கே தெரியும், 12 வருஷம் கழிச்சு நடக்கிற திருவிழா இது. இது உங்களால தடப்பட்டு போலாமா? உள்ள உங்க மருமக மட்டும் இல்ல, அந்த ஆத்தாவும் இருக்கா. அப்படியே உங்க மருமகளுக்கு பிரச்சனையா இருந்தாலும் அந்த ஆத்தா பாத்துப்பா. நீங்க தைரியமா இருங்கம்மா. எனக்கு புரியுதுங்க ஐயா, ஆனா எனக்கு சந்தேகமா இருக்கு. உள்ள என் மருமக மட்டும் இல்லாம வேற யாரோ இருக்காங்க. இல்லனா வெண்ணிலா இப்படிலாம் அலற மாட்டா. தயவு செஞ்சு என்ன உள்ள போக விடுங்க. அப்படி போக கூடாதுமா. இது கடைசி பூஜை. நல்லபடியா முடிஞ்சாதான் திருவிழாவை நடத்த முடியும். இல்லனா திருவிழாவை நடத்தியும் பயன் இல்லாம போயிடுமா.